வணக்கம் குழந்தைகளே. இயல் 2ல் கற்கண்டில் நம்ம என்ன இலக்கணம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற இலக்கணத்தை தான் நம்ம பார்க்கலாம். முதல்ல எழுத்து அப்படின்னா என்னன்ட்டு அப்படின்னு பாருங்கள். இப்போ தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறத உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்கள் பார்த்துருப்போம். நம்ம ஆ முதல் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள் தான் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னாவே தன் தலையின் மேல் புள்ளிகளை கொண்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். மெய் எழுத்துக்கள் இக்கிலிருந்து இன் வரைக்கும் 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. அடுத்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தால் நமக்கு கிடைக்கிற எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் இருக்குது. ஆயுதம் 1. அப்போ தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 247 எழுத்துக்கள் தான் தமிழில் இருக்குது. இந்த தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்து, சார்பெழுத்து. அதை தான் நாம் இன்றைக்கி வகுப்பில் பார்க்கலாம். பாருங்கள், எழுத்துக்கள் 2 வகைப்படும். தமிழ் எழுத்துக்கள் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதல் எழுத்து, இரண்டாவது சார்பெழுத்து. இதில் முதல் எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12ன்னு பார்த்துருப்போம். ஆவிலிருந்து வரைக்கும் உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இருக்குது. மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் இக்கிலிருந்து இன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 18 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம். 12ஐயும் 18ஐயும் நம்ம கூட்டினோம் அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 எழுத்துக்கள் கிடைக்கும். இந்த 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர். நம்ம எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இருந்தால் தான் நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். அப்போ இந்த 30 எழுத்துக்கள் தான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்களை ஏன் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம்னா, மற்ற எழுத்துக்கள் முதல் எழுத்தால் தான் தோன்றுது. மற்ற எழுத்துக்கள் பார்த்துருப்போம், இக்கு கூட்டலா கா, அது மாதிரி பார்த்தோம் இல்லையா. உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் வைத்து தான் கிடச்சிருக்கும். அதனால் மற்ற எழுத்துக்கள் பிறப்பதற்கு இயங்குவதற்கு முதல் காரணமாக இந்த எழுத்துக்கள் இருக்கிறதுனால இதை நாம் முதல் எழுத்து அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 30. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. 30 தான் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்து தான் பார்க்கலாம். பாருங்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய மற்ற எல்லா எழுத்துக்களையும் நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்களை 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு சார்பெழுத்துக்களை 10 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், உயிர்மெய் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருப்போம். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்த எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் மெய் அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதம், அப்படிங்கிற அந்த ஆயுத எழுத்து தான் நம்ம ஆயுதம். அப்போ உயிர்மெய், ஆயுதம் இதெல்லாம் சார்பெழுத்துக்களின் வகைகளில் வரக்கூடியது. அடுத்து உயிரிழப்படை. உயிர் அப்படின்னாவே உயிரெழுத்துக்கள் அப்படின்ட்டு தெரியும். உயிரெழுத்துக்களில் நம்ம பார்த்துருப்போம், குரில் நெடில் அப்படின்னு பிரிச்சிருப்போம். உயிரெழுத்துக்களை உயிர்குரில், உயிர் நெடில் அப்படின்னு பிரிச்சிருப்போம். இதில் குறில் எழுத்துக்கள், உயிர்குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை அப்படிங்கிறத பார்த்துருப்போம். உயிர் நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு 1 மாத்திரையும் நெடிலுக்கு 2 மாத்திரையும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல உயிரெழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கும். தனக்குரிய மாத்திரை அளவு 1 மாத்திரையிலிருந்து என்ன செய்யும் அப்படின்னா 2 மாத்திரை, 2 மாத்திரையிலேருந்து 3 மாத்திரை. அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரையை விட நீண்டு ஒலித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரிழப்படை. அளபெடை அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துக்கள்
தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறதுக்கு பேர் அளபெடை அப்படின்னு சொல்லுவோம். அளபெடை தான் வந்து உயிரளபெடை, ஒற்றளபெடைன்னு பிரிச்சிருப்பாங்க. உயிரளபெடை அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கிறதுக்கு பேர் உயிரளபெடை. அடுத்து ஒற்றளபெடை அப்படின்னா ஒற்று அப்படின்னாவே என்ன எழுத்து அப்படின்னா மெய்யெழுத்து தான் நம்ம வந்து ஒற்று எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் இந்த அளபெடையில் வந்து மெய்யெழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து அதிகமாக ஒலிச்சுது அப்படின்னா இதை வந்து ஒற்றளபெடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிச்சுது அப்படின்னா உயிரளபெடை, மெய்யெழுத்துக்கள் நீண்டு ஒலிச்சுது அப்படின்னா அது வந்து ஒற்றளபெடைன்னு சொல்கிறோம். அடுத்து குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்தில் வந்து குறில் எழுத்து. அப்போ குறில் எழுத்தில் வந்து அதுக்கு ஒரு மாத்திரை அளவு ஈங்கிற எழுத்து ஒலிக்கணும். ஆனால் இந்த குற்றிய லிகரத்தில் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குற்றிய லிகர எழுத்துக்களில் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிச்சால் அது வந்து குற்றிய லிகரம். குற்றிய லுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா லு, அப்போ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஊ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து வந்து ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஆனால் இந்த குற்றிய லுகரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்போ குற்றிய லிகரத்தில் ஈ என்கிற எழுத்தும் குற்றிய லுகரத்தில் ஊ அப்படிங்கிற எழுத்தும் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதுனால இது வந்து குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஐகார குறுக்கம். ஐ அப்படிங்கிறது உயிரெழுத்தில் நெடிலெழுத்து. இது வந்து 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய எழுத்து. இந்த எழுத்து ஐ அப்படிங்கிற எழுத்து தனியாக ஒலித்தோம் அப்படின்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் ஐகார குறுக்கத்தில் வந்து ஐ அப்படிங்கிற அந்த எழுத்து மற்ற எழுத்துக்களோட சேர்ந்து வார்த்தையாக வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். குறுக்கம் அப்படின்னாவே குறைந்து ஒலிக்கும். அப்போ ஐ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து என்ன செய்யும், தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் நம்ம வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கத்தில் இம் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து இதுவும் குறைந்து ஒலிக்கும். ஔகார குறுக்கம். இதுலேயும் ஔ அப்படிங்கிற அந்த உயிர் நெடில் எழுத்தும் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து அதுவும் குறைந்து ஒலிக்கும். இது எல்லாமே குற்றிய லிகரம், லுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா குறுகி ஒலிக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இன்றைக்கு வகுப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன, எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துன்னு பிரிச்சிருப்போம். முதல் எழுத்துக்கள் 30, உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் நம்ம வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்தை சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வகுப்பில் பார்த்துருப்போம். அடுத்த வகுப்பில் உயிர்மெய் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.